Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 13th December 2022. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல் என்னன்றதை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 1.5% கிட்ட அதிகமாக இருக்கு. டவ் ஜோன்ஸ் 1.5, S&P 500 1.4, நாஸ்டாக் 1.26 அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா சந்தையுமே ஏறி துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. ஆனால் தாய்வான் சந்தை மட்டும் தற்போது கொஞ்சம் இறங்கி வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். நம்முடைய நிப்டி எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிங்கப்பூர்ல HX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகி வருகிறது. தற்போது அது ஒரு 35-40 புள்ளிகள் உயர்ந்து துவங்கி வருகிறது. மார்ஜினலி கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். நேற்று கூட 18,400 இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்போது ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றதே நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு இந்த ஏரியாவிலிருந்து மேல் நோக்கி திரும்பியதையும் பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் பெரிய மாற்றம் இல்லை. 3.6% அப்படின்னு கொஞ்சம் மார்ஜினலி அப். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் 105.05 இருந்தது 104.94 வந்திருக்கு. பிரெண்ட் குரூட் வந்து கொஞ்சம் வலிமையை காட்டியிருக்கிறது. $75.5 இப்போ $78 ஒரு பேரல் என்ற அளவில் ஏறி இருப்பதை பார்க்கிறோம். ஸோ கோல்டும் வந்து பெரிய மாற்றம் இல்லை. 1788 அப்படின்றது பெர் அவுன்ஸ் இப்போ $1785 பெர் அவுன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ USD INR அப்படின்றது இப்போ 82.55 அப்படின்ற நிலையில இருக்கிறத பார்க்கிறோம். பொதுவா முக்கியமான தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து யூஎஸோட CPI டேட்டா வர இருக்கிறது. அது நம்ம முக்கியமான மாற்றமாக எதிர்பார்க்கிறோம். சந்தை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புள்ளி விவரம் கூட. FOMC மீட்டோட கருத்துக்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடவே ECB அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மீட்டிங்கும் இந்த வாரம் முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். டொமஸ்டிக் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ல CPI டேட்டா வந்திருக்கு. சந்தை எதிர்பார்க்க விட குறைவாக 5.88% அப்படின்னு குறைந்து காணப்படுகிறது. இது கடந்த 11 மாதத்தினுடைய குறைந்த அளவு எண்களாகும். அதே மாதிரி RBI வந்து ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து CPI 6% கீழே இருக்கணும் அப்படின்னு அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை மீட் பண்ணியிருக்குதுன்றது ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கலாம். ஆனாலும் கூட சில நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குதான் செய்கிறது. அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன் பெருமளவு குறைந்திருப்பதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்ற கோர் ஏரியாலாம் இன்னும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அதனால இதை கொஞ்சம் நம்ம வந்து முழுமையாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்தாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இருந்தாலும் இது வந்து 5.88 என்பது ஒரு சிறப்பான எண்ணாகும். தொடர்ந்து இந்திய சந்தையில FIs வந்து விற்பொருளாக இருந்தாலும் கூட ஒரு விற்பனை அளவு கணிசமான அளவு குறைந்திருக்குது. முன்னெல்லாம் 1500 கோடி 2000 கோடின்றது போயிட்டு இப்போ வெறும் 138 கோடி என்ற அளவுக்கு நேற்று விட்டுருக்காங்க. முந்தானத்தும் பார்த்தீங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெறும் 150 கோடி தான். ஆனாலும் DIIs என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மிக வலிமையாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று 695 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு கேப் டவுன் ஓப்பன்ல அதுக்கு பிறகு முக்கியமான சப்போர்ட்ல இருந்து எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எழுந்ததுனால அது என்ன கேண்டலா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் கேண்டலா மாறிடுச்சு. நேத்தியோட கேண்டல் புல் கேண்டல். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த மொமெண்டம் அப்படின்றது வந்து இந்த இறக்கம் சமீபத்திய ஏற்றத்தினுடைய 61.38% ஃபெபனாச்சி ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது அங்கிருந்து ரீபவுண்ட் ஆயிருக்கிறத பார்க்கிறோம். அதனால இங்கிருந்து சிறிது வலிமை காட்டுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து வர 19ஆம் தேதி அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. காலைல 6லிருந்து 7 மணிக்கு 5 நாட்களுக்கான நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை 11 மணிக்கு லைவா ட்ரேட் பண்ணி வாய்ப்புகளை அடையாளம் காண்றோம். நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.